டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பக்கம் வசூல்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க. 8 நாள்லயே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல வாரி குவிச்சிருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். கிட்டத்தட்ட டபுள் மடங்கு லாபங்க இந்த படத்துக்கு இந்த 8 நாள்லயே. அது மட்டும் இல்லாம ரெட்ரோ திரைப்படம் இந்த 8வது நாள் எவ்வளோ வசூல், 8 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ. இது மட்டும் இல்லாம ஹிட் த தேர்ட் கேஸ், தொடரும், அப்புறம் ரைடு 2 இந்த படங்கள்லாம் ஒரு பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை தாண்டி இன்னொரு 2 முக்கியமான படம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து 28 இயர்ஸ் ஆஃப் லவ் டுடே, விஜய் அவர்களோட ஒரு பயங்கரமான ஹிட்டான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் 96ல ரிலீஸ் ஆகி இன்னோட 29 வருஷத்தை கடந்திருக்க இந்தியன் சங்கர் அவர்களோட இயக்கத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்புல வந்த இந்த இந்தியன் திரைப்படத்தை ஒரு ரீவிசிட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோ போடல, முந்தானத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் கூட ரஜினி ஓடி வர மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சா இது என்ன படம் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. பாஷா தாங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அஜித் குமார், தினேஷ், அப்புறம் ராம்குமார், ஜெர்ரி ஷான்லி, பரத்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டு இருக்கு. இந்தியன் ஆர்மி எந்த அளவுக்கு நம்மளுக்கு எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ப்ரௌடா இருக்கு இந்தியன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் ஆர்மியும் சரி, சுத்தி நிறைய பேர் இதுக்காக வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் நம்மளை இப்போ நான் இந்த வீடியோ பண்றேன்னா, இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக் எல்லாம் தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம். அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சல்யூட். தண்டர் போல்ட்ஸ் 3D இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் வந்து 22,73,00,000 இந்த படம் டோட்டலா இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. 177.3 மில்லியன் US டாலர்ஸ், 1,500 கோடிக்கு மேல இந்த படம் வந்து இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட 21 நாள் கலெக்ஷன், 21வது நாள் கலெக்ஷன் இந்தியாவில 80 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. ஸோ டோட்டலா 99 கோடியே 7 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 130 கோடியே 32 லட்சம். கிட்டத்தட்ட அந்த 93-94% கிட்ட இந்த படம் ரெக்கவரி வந்திருக்கு. இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு கலெக்ஷன் போல. பார்ப்போம் எத்தனை நாள் இந்த படம் சர்வே பண்ண போது, எவ்வளவு கலெக்ஷன் வரப்போகுதுன்னு. அப்புறம் ரைடு 2 இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 5 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி. ஸோ டோட்டலா 113 கோடியே 13 லட்சம் இந்தியாவிலேயே, உலகம் முழுக்க 131 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட்டு. ஆல்ரெடி இந்த படம் நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெரிய வெற்றி படமா அமையப்போகுது. அப்புறம் தொடரும் இன்னைக்கு ஆக்சுவலா தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தொடரும் அப்படிங்கிற டைட்டில்ல. ஸோ அந்த தமிழ்லையும் ஒரு நல்ல வரவேற்பு வரும் அப்படின்னு நம்புறேன். ஸோ டே 14 கேரளால 3 கோடியே 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 36 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 67 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் 14 நாள்ல 85 கோடியே 41 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17 கோடியே 62 லட்சமும், ஓவர்சீஸ்ல 83 கோடியே 7 லட்சமும், வேர்ல்டு வைடு இந்த படம் 186 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவோட முதல் 100 கோடி வசூல் திரைப்படமா இது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 48 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 60 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 கோடியே 27 லட்சம், ஓவர்சீஸ்ல 32 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 107 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாள்ல. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 30 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரையும் பயங்கரமான ஒரு ஹோல்டு வச்சிருக்கு. ஆக்சுவலா டே 7 விட டே 8 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் 20 கோடியே கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 20 கோடியே 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 68 லட்சம், அப்புறம் ஓவர்சீஸ்ல 5 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 29 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 16 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு.
ஆல்ரெடி இந்த படம் டபுள் மடங்கு ப்ராஃபிட்டுங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். ஸோ நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் படமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரெட்ரோ திரைப்படத்தோட டே 8 தமிழ்நாட்டில் 1,88,00,000, கர்நாடகாவில் 21 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், கேரளா 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 68 லட்சம், உலகம் முழுக்க 3,42,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 8. ஸோ டோட்டலா இந்த படம் 45 கோடியை கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 45,93,00,000, கர்நாடகாவில் 6,71,00,000, ஆந்திரா தெலுங்கானால 7,85,00,000, கேரளால 5,02,00,000, கேரளால 5 கோடியை கடந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,22,00,000, ஓவர்சீஸ்ல 26,21,00,000, உலகம் முழுக்க 92,94,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரெட்ரோ படம் இனிமே எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்பவே பாருங்க, இந்த இப்ப இருக்கிற சூழல்னால நிறைய நிறைய சினிமால இருக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. முக்கியமா தக் லைஃபோட ஆடியோ லான்ச் May 16 நடக்க வேண்டியது இருந்தது. அதை வந்து நாடுதான் முக்கியம், அப்புறம் தான் மீதி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கமல் சாரே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து தள்ளி வச்சுட்டாங்க, எப்போன்னு சொல்லல. அதே மாதிரியே புதுசா ரிலீஸ் ஆக போற படங்களும் தள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா லவ் டுடே படத்தோட வசூலையும் இந்தியன் படத்தோட வசூலையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 28 இயர்ஸ் ஆஃப் லவ் டுடே 1997ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கதை சூப்பரா இருக்கும், ஒரு சீனும் அவ்வளோ எங்கேஜா இருக்கும், ஸ்கிரீன் பிளே அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி, உலகம் முழுக்க 3.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 40 லட்சம் தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். 1,80,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸை சொல்லி ஆகணும். ஓடி 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 லவ் பண்ணுவாரு. கடைசியில ஒரு மிகப்பெரிய விஷயத்த இழந்ததுக்கு அப்புறம் அந்த லவ்வே வேணாம், அப்படி இதெல்லாம் இழந்துதான் அந்த லவ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த லவ்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போவார். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா 29 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் வந்து 1996ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி நம்ம நிறைய வாட்டி இந்த படத்தை பத்தி பேசியிருக்கோம். இப்போ வசூலை மட்டும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் மட்டும் 20 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரால தெலுங்கு லாங்குவேஜ்ல 11 கோடி, அங்க வந்து பாரத் யூடோ அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தி மார்க்கெட்ல ஒரு 17 கோடி, அது வந்து ஹிந்துஸ்தானின் ரிலீஸ் ஆச்சு, அங்க வந்து ஒரு 17 கோடி, அதெல்லாம் பெரிய கலெக்ஷன். கேரளால ஒரு 3.5 கோடி, கர்நாடகால ஒரு 1,75,00,000. இது இல்லாம நான் சொன்ன அந்த ஹிந்தி மார்க்கெட்ல ஹிந்தி லாங்குவேஜ் இல்லாமையே ரெஸ்ட் ஆஃப் இந்தியால தமிழ் லாங்குவேஜ்ல இந்த படம் 35 லட்சத்துல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 53,60,00,000. ஸோ ஓவர்சீஸ்ல ஒரு 7,76,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 61,30,00,000, பட்ஜெட் 8 கோடி, ஷேர் 33 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அன்னைக்கு இந்த படம் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களோட வசூலையும் முறியடிச்சு முதல் 50 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி திரைப்படமாவும் அமைஞ்சது இந்தியன். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.